மரண பயத்த காட்டிட்டியே பரமா! இப்படி சொல்ற மாரி தான், இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா உண்மையிலே இந்தியாவுக்கு மரண பயத்த காட்டி விட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல, நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி, நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, 349 ரன் எடுத்தோங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே, நமக்கு என்ன தோணுச்சு அப்புட்ன்னா, பரவால்லப்பா! இவ்ளோ பெரிய ஸ்கோர் எடுத்திருக்கோம். நல்ல ஒரு டீசென்ட்டான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தா போதும். ஈஸியா இந்த மேட்ச வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்ட்டிங்லலாம் நம்மளோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தாங்க வந்திருந்துச்சு. ஹர்ஷித் ராணா இருந்துகிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல நான் 2 விக்கெட் எடுத்து பட்டைய கலப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிக்கல்டனோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல டீகாக்கோட விக்கெட்டே எடுத்தாருங்க. 2 பேரையுமே டக் அவுட் பண்ணி அசத்துனாரு. அதுக்கப்புறம் மார்க்ரம் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாருன்னு பார்த்தா, அஸ்தீப் சிங் இருந்துகிட்டு மார்க்ரமோட விக்கெட்ட எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் பிரீட்ஸும், ஜோர்சியும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் குல்தீப் யாதவ் ஜோர்சியோட விக்கெட்ட எடுத்தாரு. சரி 77 ரன்னுக்கே 4 விக்கெட் போயிருச்சு. இத பார்த்தோனே, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்து இதே மாரி ரெகுலர் இன்டர்வல்ல விக்கெட் எடுத்தா போதும். ஈஸியா சவுத் ஆப்பிரிக்காவ சாய்ச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க பிரீட்ஸும், டெவால் பிரேவிஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பிரேவிஸும் மனுஷன் அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஐயையோ! இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்கணும்னு நினைக்கும்போது, எப்படியோ ஹர்ஷித் ராணா பிரேவிஸோட விக்கெட்ட எடுத்தாரு. இத பார்த்தோனே நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இனி பிரீட்ஸ் மட்டும் தான்ப்பா இருக்காரு. இவரோட விக்கெட்ட தூக்கிட்டா போதும். ஈஸியா இந்தியா மேட்ச வின் பண்ணிருவாங்கன்னு நினைக்கும்போது, அப்பதாங்க இந்தியாவுக்கு எமனா மார்க்கோ ஜான்சன் வந்தாரு பாருங்க. வந்த மனுஷன் அதிரடினா அதிரடி பட்டைய கிளப்பிட்டாருங்க. 38 பாலுக்கு 70 ரன் எடுத்து நொறுக்கி தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. இத பார்த்தோன்னா நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. ஏன்னாப்பா ஆல்ரெடி பிரீட்ஸ் ஒரு பக்கம் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்துட்டு இருக்காரு. மார்க்கோ ஜான்சன் வேற இப்படி அதிரடி காட்டிட்டு இருக்காரு. மனுஷன் T20 மாரி விளையாண்டுட்டு இருக்காரு. இவர் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கன்டின்யூ பண்ணா, ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க பயந்துட்டு இருந்தோம். அப்பதாங்க குல்தீப் யாதவ் வந்தாரு. பேசாம இருங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி, ஒரே ஓவர்ல மார்க்கோ ஜான்சன் விக்கெட்டையும் எடுத்தாரு. பிரீட்ஸோட விக்கெட்டையும் எடுத்தாருங்க. சரி இந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட் எல்லாம் எடுத்தவனே, எப்படி நீ இந்தியா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பதாங்க நம்ம இந்தியாவுக்கு எமனா கார்பின் பாஸ்க்கும் வந்துட்டாருங்க. வந்த மனுஷன் நான் அவ்வளோ ஈஸியா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி விட்டாருங்க. அவர் கூட சுப்ரையான் வேற நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுத்து அவரும் சப்போர்ட் பண்ணாரு. குல்தீப் யாதவ் எப்படியோ சுப்ரையானோட விக்கெட்ட எடுத்தாருங்க. ஆனா கடைசி வரைக்கும் கார்பின் பாஸ்க் மட்டும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்துக்கிட்டே வந்திருந்தாரு. கடைசி ஓவர்ல என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு விக்கெட் எடுத்தா நம்ம இந்தியா வின்னு. கடைசி ஓவர்ல 18 ரன் எடுத்தா சவுத் ஆப்பிரிக்கா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் கார்பின் போஸ்க் இருக்கிற வரைக்கும் எப்படியும் சவுத் ஆப்பிரிக்கா கூட மேட்ச வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பயந்துட்டு இருந்தோம். அப்பதாங்க கடைசி ஓவர் பிரசித் கிருஷ்ணா போட்டாரு. நான் கார்பின் பாஸ்கோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அந்த ஓவர்ல கார்பின் பாஸ்கோட விக்கெட்ட எடுத்தாருங்க. இதனால இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 332 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச நம்ம கடைசி வரைக்கும் டஃபா கொண்டு போய் கூட 17 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டோங்க. இப்ப இந்த மேட்ச் இவ்ளோ தூரம் க்ளோஸா போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டியூ ஃபேக்டர் தாங்க. ஏன்னா டியூனால தான் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்றதுக்கு அவ்ளோ ஈஸியா இருந்துச்சு. நம்ம இந்தியா இந்த மேட்ச இவ்ளோ தூரம் வின் பண்ணியிருக்கோம்னா, இதுக்கு காரணம் நம்ம ஸ்டார்ட்டிங்லயே அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தது தாங்க. நம்ம மட்டும் பவுலிங்ல கொஞ்சம் சொதப்பி ஸ்டார்ட்டிங்ல விக்கெட் எடுக்காம விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ரொம்ப சிரமமா போயிருக்குங்க. எப்படியோ இன்னைக்கு நம்ம இந்தியா கரெக்ட்டா பேட்டிங்லயே அதிரடி காட்டிட்டாங்க. பவுலிங்லயும் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்ட்டிங்லயே விக்கெட் எடுத்துட்டாங்க. இதனால தான் இந்த மேட்ச வின் பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப இந்த மேட்ச வின் பண்ணனால நம்ம ஓடிஐ சீரிஸ வெற்றியோட தொடங்கியிருக்கோம். இதே மாரி அடுத்தடுத்த மேட்ச் நம்ம இந்தியா வின் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.